ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டியோட ஓவரால் கண்டிஷன் எப்படி இருக்கு, நிஃப்டி இப்போ அப் ட்ரெண்ட்ல இருக்கா, டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா, நெக்ஸ்ட் மண்டே நம்ம வந்து சி சைடு போகலாமா, பி சைடு போகலாமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம். இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்து நீங்கள் முடிக்கிறப்ப ஓவராலாக நிஃப்டி என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போதைக்கு இருக்கிற ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டா, இல்லை அப் ட்ரெண்டா, இல்லை சைடு வேஸில் மூவ்மெண்டம் நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து நிஃப்டியோட மந்த்லி கேண்டில் இருக்கோம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இதில் வந்து மந்த்லி வைஸும் வீக்லி வைஸும் டெய்லி வைஸும் அனலைஸ் பண்ணி லாஸ்ட்டாக 1 ஹவர்லேயே 15 மினிட்ஸ் அனலைஸ் பண்ணுவோம். அப்போ தான் வந்து ஓவரால் வியூவில் நம்ம மண்டே எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து நிஃப்டியோட மந்த்லி கேண்டில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட மந்த்லி கேண்டில். நிஃப்டியோட மந்த்லி கேண்டில் நீங்கள் இந்த டாப் டு டாப் கனெக்ட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த பாட்டம் டு பாட்டம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, நமக்கு வந்து மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸு, இந்த 2 இடமும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. இந்த இடம் ஒரு சப்போர்ட் ஜோனு, இந்த இடம் ஒரு சப்போர்ட். ஸோ மார்க்கெட்டு மந்த்லியில் டவுன் ஆச்சுன்னா நமக்கு அடுத்து எங்க வரைக்கும் 18,500 ரீஜன்லேருந்து 18,450 ரீஜன் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ அப்போ தான் என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சப்போர்ட் ரீஜன் வந்து ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஓவராலில் என்ன மாதிரியான வியூவில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு புரியும். சரிங்களா? இதில் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். லாஸ்ட் மந்த்து, அதாவது என்ன சொல்கிறது, உங்களுக்கு அக்டோபர் மந்த் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு ஜூலை, ஆகஸ்ட்டு, அதுக்கு அடுத்து செப்டம்பர் இருந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டான 19,250 ரீஜன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லெவல் வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிற லெவலும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ப்ரீவியஸாக சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருந்த இந்த இடம் வந்து இப்போ நமக்கு வந்து என்னவாயிட்டு இருக்கு, ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஒன்ஸ் மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தராக நம்ம வந்து அடுத்து ஒரு சின்ன அப் ட்ரெண்டை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? இது ஃபர்தராக அனலைஸ் பண்ணி உள்ளே போகலாம். எந்த லெவல் வரைக்கும் மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களால் இப்போ புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? இப்போ இந்த டயக்ராம் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து ஃபிபோனாச்சியில் ரீட்ரேஸ்மெண்ட் போட்டு பார்க்கலாம். சரிங்களா? எந்த லெவல் வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கு பாருங்க. ஒரு லோ டு இப்போ என்ன பண்ணுறேன், ஹையை கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்க, எக்ஸாக்டாக எங்கே நடந்திருக்கு பாருங்க. 0.26 லெவலில் சப்போர்ட் எடுத்திருக்கா அக்டோபர் மந்த் கேண்டில். இப்போ நவம்பர் மந்த் கேண்டிலும் இந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஒன்ஸ் இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆச்சுன்னு வச்சுங்க, அதாவது 18,445 ப்ரீவியஸ் மந்தோட லோக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் எகெயின் எங்கே வரைக்கும் திருப்பி இறங்கும், 18,284 இங்கே இருக்குங்களே, 0.38 வரைக்கும் இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இப்போ இந்த வந்துட்டு இருக்க கரெக்ஷன் வந்து ஃபர்தராக கண்டினியூ ஆகிற பட்சத்தில் இந்த 18,250 சொன்ன பார்த்தீங்களா, இந்த லெவலுக்கு மேலே மூவ் ஆகுச்சுன்னா நமக்கு வந்து 19,680 இந்த மந்தோட க்ளோஸ் இருக்கு பாருங்க, இந்த லெவல் வரைக்கும் மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்கும். இது வந்து நான் மந்த்லியில் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் கிளியராக மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபர்தராக நம்ம மண்டே நெக்ஸ்ட் வீக்கில் எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிறதையும் நீங்கள் அப்படியே ஃபர்தராக ட்ரில் டவுன் போயிட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைச்சிடும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நிஃப்டியோட வீக்லி கேண்டில் போயிடலாம். வீக்லியில் என்ன மாதிரியான மூவ்மெண்டம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ இப்போ நான் என்ன வச்சுட்டு இருக்கேன்னா நிஃப்டியோட வீக்லி கேண்டில். ஸோ பாருங்க, நிஃப்டியோட வீக்லி கேண்டில்ல இப்போ இந்த ஹைல இருந்து ஹையை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாட்டம்ல இந்த ஜோனை கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த நான் ட்ரெண்ட் லைன்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து ஒரு சேனல் மாதிரி மூவ் ஆகுதா பாருங்க. ஒரு லோ, எகெயின் ஒரு ஹை, எகெயின் இப்போ லோ வந்துட்டு ஹைல இருந்து மார்க்கெட் எங்க வந்துட்டு இருக்கு, டவுன் நோக்கி வந்துட்டு இருக்கு. இந்த டவுன் ட்ரெண்ட் கீழே இறங்குற பட்சத்தில் 18,340, அதாவது 350 வரைக்கும் மார்க்கெட்டு கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நமக்கு கிளியரா இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த இடம் வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டோ இல்ல ஒரு கரெக்ஷன் லெவலா தான் இருக்கலாம். இதுக்கு மேலேயும் மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழே இறங்குதுன்னு வச்சுங்க, இந்த வீக்கோட லோ பாருங்க 18,970. இந்த லெவலுக்கு கீழே இறங்குச்சுன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 18,865 ப்ரீவியஸ் இந்த கேண்டில் இருக்குல்ல, இதோட லோ. இந்த இடம் உடைக்கிற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வந்து 18,340 வரைக்கும் நமக்கு கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க டயக்ராம் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்ப இதுக்குள்ள என்ன மாதிரியான ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு என்ன பண்றேன், ஒரு லோல இருந்து ஹையை கனெக்ட் பண்றேன். சரியா? இப்ப பாருங்க, கரெக்டா நமக்கு எந்த இடத்துல வந்து ரீட்ரேஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு,
அதாவது ஃபிபோனாச்சியோட மேஜிக் நம்பர்னு சொல்லுவோம். 0.38, 0.5, 0.618 சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இருந்து 0.38 லெவல்ல இருந்து தான் நமக்கு வந்து ஒரு கரெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்து ஹை போணும் அப்படின்னு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 0.28 லெவல் இருக்கு பார்த்தீங்களா? 19,440 433 லெவலு அந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் மேலே ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்கலாம். இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப 19,530 இந்த லெவல் வரைக்கும் மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா? சப்போஸ் டவுன் ஆகுதுன்னா வீக்லியில் ப்ரீவியஸ் வீக்கோட லோவை கட் பண்ணி இந்த எல்லோ லைன் இருக்கு பார்த்தீங்களா 18,940 இந்த ரீஜனுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் அடுத்து 0.5 லெவலான 18,540 தான் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் செக் பண்ணும் சரிங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஓவராலா வீக்லியில் என்ன மாதிரியான ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஐடியா கிடைச்சிருக்கும். நம்ம வந்து டெய்லிக்கு போகலாம். டே கேண்டில்ல வச்சு என்ன மாதிரி மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம வீக்லியில, மந்த்லியில, டெய்லியில வச்சு ட்ரில் டவுன் பண்றப்ப மட்டும்தான் உங்களால என்ன மாதிரியான கண்டிஷன்ல இப்போ மூவ்மெண்டம் நடந்துட்டு இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்பதான் நீங்க வந்து டெய்லியில அனலைஸ் பண்றப்ப சரி ஓகே இது ஓவரால் வியூல வந்து அப் ட்ரெண்ட் இல்ல டவுன் ட்ரெண்ட் இல்ல கரெக்ஷன் நடந்துட்டு இருக்குங்கிறத உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு மந்த் வைஸும் வீக் வைஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா? சரி இப்போ நான் வந்து டே கேண்டில் வச்சிருக்கேன். டே கேண்டில்ல இப்போ நீங்க இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு க்ளோஸ் ஆன கேண்டில் பாத்துங்களேன். நான் இன்னும் கொஞ்சம் கூட ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து ஒரு டோஜி டைப் ஆஃப் கேண்டில் தான் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு சரிங்களா? அதே மாதிரி இங்க பாருங்க ஒரு ஹரிசாண்டல் லைன் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல எந்த அளவுக்கு வந்து 19,250 ரீஜன் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு பாருங்க ப்ரீவியஸா சரிங்களா? இந்த சப்போர்ட் ஒன்ஸ் இந்த லெவல்ல பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலை கன்சிடர் பண்ணி பாருங்களேன். ஸோ ப்ரீவியஸா சப்போர்ட் ஆக்ட் ஆனது பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ என்னவா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு? ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. அதனால தான் இந்த இடத்துல வந்து இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் நடந்திருக்கு. இந்த கன்சல்டேஷன் எகைன் இந்த ஹையை பிரேக் அவுட் ஆகி போறப்ப அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். அது வந்து எந்த லெவல் வரைக்கும் நமக்கு போகலாம்னா இந்த ஹைல இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கோங்க சரிங்களா? இந்த லெவல் மேல அப் ஆகுது அப்படின்னா நமக்கு 19,570 ஸோ அப்போ ரவுண்ட் நம்பரா நீங்க கன்சிடர் பண்றதா 19,500 வரைக்கும் மேல ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்கும். இது அப் ட்ரெண்ட்ல இருந்துச்சுன்னா சப்போஸ் டவுன் ஆகுது அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்றதா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் திருப்பி கீழே இறங்குறப்ப ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா வந்து ப்ரீவியஸ் டேவோட லோ அதாவது 19,068 அந்த ரீஜனும் அதுக்கு அடுத்த லோ வந்து 18,968ம் ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 18,850 ரீஜன் சரிங்களா? இந்த லெவலுக்கு கீழே உடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட் எகைன் கீழே செல்லிங் ப்ரெஷர் காட்டும். அது 18,650 வரைக்கும் இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா? ஸோ அப்போ வந்து ஓவராலா என்ன மாதிரியான ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பாருங்க நம்ம ஆல்ரெடி வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரோட பிரேக் அவுட் முடிஞ்சு இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் தான் நடந்துட்டு இருக்கு சரிங்களா? அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலு இங்க பாருங்க இந்த இடத்துல இருந்து ஒரு லைன் வரைஞ்சு பாருங்க. சரி இங்க பாருங்க இந்த லைன் வரைஞ்சு பாருங்க சரிங்களா? இந்த லெவல் வரைக்கும் 19,400 லெவல் வரைக்கும் மேல ரீட்ரேஸ் பண்ணிட்டு கூட திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கலாம் சரிங்களா? இதை நம்ம வந்து ஓவரால் வியூல மைண்ட்ல வச்சுக்கணும். சரி இப்போ வந்து ஓவராலா நிப்டியோட மந்த்லிலையும் வீக்லிலையும் டெய்லிலையும் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைச்சிருக்கும் சரிங்களா? இப்போ நம்ம வந்து 1 ஹவர்லையும் 15 மினிட்ஸ்லையும் என்ன மாதிரி மூமெண்டம் இருக்கு அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் மண்டே அப்படிங்கிறதுக்கான கிளாரிட்டியான ஐடியாவுக்கு போகலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம மந்த்லிலும் ப்ரீவியஸ் வீக்கு ப்ரீவியஸ் மந்த் ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணோம். அந்த லோவெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ஹை அண்ட் லோ வந்து நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் சரிங்களா? அதனால தான் நம்ம அதை மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ ஹரிசாண்டல் லைன் எடுத்துக்கிட்டு ப்ரீவியஸ் டேங்கிறது இப்போ இன்னைக்கு லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆனது தான் மண்டேக்கு. ஸோ அந்த லைனை மார்க் பண்ணுறேன் ஹையே. அதுக்கு அடுத்து அதோட லோவை மார்க் பண்ணுறேன். அதை நான் வைலட் கலரில் கொடுத்துக்கிறேன் சரிங்களா? அடுத்து ப்ரீவியஸ் வீக்கு ப்ரீவியஸ் வீக்கோட ஹையும் இன்னையோட ஹையும் சேம் ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸ் வீக்கோட லோவை மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். அந்த லோ லெவல் வந்து நான் என்ன பண்ணுறேன் ஆரஞ்சு கலரில் கொடுத்துக்கிறேன். ப்ரீவியஸ் வீக்கோட ஹை ஹரிசாண்டல் லைனில் மார்க் பண்ணிக்கிறோம் சரிங்களா? இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரீவியஸ் மந்த்துக்கு போகலாம். ஸோ ப்ரீவியஸ் மந்தோட ஹை லோவை மார்க் பண்ணணும்
சரிங்களா? ப்ரீவியஸ் மந்தோட லோ பாருங்க 18,840. சரிங்களா? அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிரீன் கலர்ல மார்க் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, மார்க்கெட்ல இந்த பாயிண்ட் எல்லாம் கீழ இருக்கிறதெல்லாம் சப்போர்ட் ஆகும், இதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆகும், நமக்கு ஆக்ட் ஆகும். சரியா? ஸோ இப்போ நம்ம டே கேண்டில்ல போயிட்டு ஃபர்தரா ட்ரில் டவுன் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஸோ ஓவராலா இப்போ உங்களுக்கு பார்க்கறப்ப கிளியரா புரியுதா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். டே கேண்டில்ல எந்த இடம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிருக்கு, அடுத்து கீழ ப்ரீவியஸ் வீக்கோட லோ வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு, இப்போ மார்க்கெட் ஹை போன லெவலும் பாருங்க கரெக்டா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல இருக்கிறது உங்களுக்கு கிளியரா புரியும். சரியா? இதுக்கு அடுத்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேல இங்க பாருங்களேன். இந்த இடம் நான் மார்க் பண்றேன். 19,330. சரியா? அத நம்ம என்ன பண்ணலாம்னா, ரெட் கலர்ல குடுத்து டாட்டட் லைன்ல குடுத்துக்கலாம். சரிங்களா? அப்பதான் நமக்கு வந்து இது வந்து எப்படி சொல்றது? ப்ரீவியஸ் வீக், மந்த் லோவ தாண்டி அடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டா நம்ம மார்க் பண்றது. இத எதுக்காக நம்ம இந்த இடத்துல மார்க் பண்றோம்னா, நான் கர்சர் வைக்கிறேன் பாருங்க. இந்த ஜோனோட பாட்டம் பிளஸ் இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் வந்திருக்கு பாருங்க. சரிங்களா? ஸோ இந்த லெவல பேஸ் பண்ணி தான் அடுத்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 19,330 ரீஜன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகே. அடுத்து இந்த ஹை எந்த லெவல் வரைக்கும் மேல ஏறலாம் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம ட்ரெண்ட் லைன் வரைஞ்சுப்போம். இந்த ஹைல இருந்து இந்த ஹைய கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் 19,330 இந்த ரீஜன் பிரேக் அவுட் ஆகுற பட்சத்துல, அடுத்த மார்க்கெட் வந்து 19,500ல இருந்து 19,600 வரைக்கும் மேல ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்கும். சரிங்களா? அப்படி காமிக்கிறப்ப, நமக்கு நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இங்க பாருங்க இந்த 4 கேண்டில் இருக்குல்ல, அந்த பாட்டம் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலா. ஸோ அத நான் மார்க் பண்றேன். அத நான் வந்து ஹரிசாண்டல் லைன் குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ 19,330க்கு மேல மேல மூவ் ஆச்சுன்னா, அடுத்து ஸ்ட்ராங் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, 19,495லேருந்து 19,500 ரீஜன். சரிங்களா? ஸோ இந்த லெவல் இங்க பாருங்க. இந்த இடத்துலயும் அந்த 19,500ல ஒரு கன்சல்டேஷன். இந்த ஜோன்லயும் ஒரு கன்சல்டேஷன். எகெயின் இந்த இடத்துலயும் வந்து கன்சல்டேஷன். அப்ப வந்து இங்கெல்லாம் சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிட்டு இருந்த லெவல், இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம், திருப்பி இப்ப என்னவா ஆக்ட் ஆக ட்ரை பண்ணும்? ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆக ட்ரை பண்ணும். சரிங்களா? சரி. இப்ப நம்ம ட்ரெண்டுக்கு பார்த்துட்டோம். சப்போஸ் இதே வந்து டவுன் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு. இந்த ஜோன் தான் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட். சரிங்களா? அது வந்து 19,062. அதுக்கு அடுத்த ஸ்ட்ராங் லெவல்ன்னு பார்த்தீங்கன்னா, 19,870 சாரி 18,976. அதுக்கு அடுத்து ப்ரீவியஸ் வீக்கோட லோ 18,950 ரீஜன். சரிங்களா? இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகி கீழ இறங்குனா தான் ப்ரீவியஸ் மந்தோட லோ அது 18,850 வரைக்கும் கீழ இறங்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டேல ஒரு கிளியாரிட்டியான ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போறோம், மண்டே எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ட்ரில் டவுன் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ வீக்லின்னு பொறுத்தவரைக்கும் அடுத்து இந்த லெவலுக்கு கீழ இறங்குச்சுன்னா, அதுக்கு அடுத்து ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 18,650 டிஃபரன்ஸ். அதனால அதையும் நம்ம என்ன பண்ணலாம், மார்க் பண்ணிடுவோம். இது பாருங்க 18,646 இந்த கன்சல்டேஷன் ஜோனோட பாட்டம். சரிங்களா? ஸோ இந்த கரெக்ஷன் வந்துச்சுன்னா எப்படி வரும்னா, நான் ஜஸ்ட் ஒரு லைன் மாதிரி மட்டும் வரைஞ்சு உங்களுக்கு ட்ரா பண்றேன். இங்க இருந்து போயிட்டு இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ல நடந்து இதை வந்து ரெசிஸ்டன்ஸா எடுத்து திரும்பிச்சுன்னா இந்த லெவல் வரைக்கும் வரலாம். சரிங்களா? சப்போஸ் அப்படி இல்லை, இதுக்கப்புறம் இது ஃபர்தரா கண்டினியூ ஆகுது அப்படின்னா இந்த பேட்டர்ன்ஸுக்கு மேலே ஏறி இந்த லெவல் வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு திருப்பி ஃபர்தரா வரதுக்கும், அப்படி இல்லை இந்த இடத்துல ஒரு ரீட்டஸ் எடுத்து திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸும் காமிக்கும். சரிங்களா? உங்களுக்கு இப்ப டேல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்ப நம்ம ஃபர்தரா ட்ரில் டவுன் பண்ணலாம். 1 ஹவர் கேண்டிலுக்கு போவோம். ஸோ 1 ஹவர் கேண்டில்ல என்ன மாதிரியான மூவ்மெண்டம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க, நான் வந்து 1 ஹவர் கேண்டில் வச்சிருக்கேன். 1 ஹவர் கேண்டில்ல என்ன மாதிரியான மூவ்மெண்டம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பிரிண்ட் அவுட் பண்றதுக்கு இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கலாம். இப்ப பாருங்க. தெரியுதுங்களா? ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ், இப்ப ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல இருக்கு. அப்படியே சப்போர்ட் கொண்டு பாருங்க.
ஸோ இந்த இடம் சப்போர்ட்டு, இந்த இடம் சப்போர்ட் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. இங்க பாருங்க ஒரு லோ, ஒரு ஹை, எகெயின் லோ. இப்போ எங்க இருக்கு? ஹைல இருக்கு. இந்த இடம் பிரேக் அவுட் ஆகாம இந்த கன்சால்டேஷன் கண்டினியூ ஆகிற பட்சத்தில் எகெயின் குளோபல் மார்க்கெட் கண்டிஷன் வச்சு இறங்குச்சுன்னா மார்க்கெட் எங்கே தான் வரணும்? 19,100 அந்த லெவல் உடைக்கிற பட்சத்தில் 19,062 இந்த ரீஜனை வந்து ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அப்படி வரப்ப இந்த இடம் சப்போர்ட், இங்கேயும் சப்போர்ட் பாயிண்ட். இப்போ எகெயின் எங்க இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட் ஆக்ட் ஆகி திரும்பறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்கும் 1 ஹவர் கண்டில பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இதே அப் ட்ரெண்ட்ல போகணும் அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் டே பிளஸ் ப்ரீவியஸ் வீக் லெவல் இங்க இருக்கு பாத்தீங்களா 19,260 இதுக்கு மேல பிரேக் அவுட் ஆனா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த 19,330 ரீஜன். சரிங்களா? ஸோ இப்போ இங்க இருந்து மார்க்கெட் மூவ் ஆனா கூட 19,330 ரீஜனுக்கு மேல பிரேக் அவுட் ஆகிற பட்சத்துல மட்டும்தான் நம்ம அடுத்து 19,500 எக்ஸ்பெக்ட் பண்ணணும். சரிங்களா? இந்த லெவல்ல போயிட்டு கூட ஒரு சின்ன கரெக்ஷன் ரீடெஸ்ட் லெவல் நடந்து கூட மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்கும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்குள்ளார நம்ம அடுத்து ட்ரில் டவுன் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா 15 மினிட்ஸ் போயிட்டு எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் மண்டே அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பை தேடுவோம். பாருங்க நான் என்ன பண்றேன், இன்னும் ட்ரில் டவுன் பண்றேன். சரிங்களா? இப்போ நமக்கு வந்து கம்ப்ளீட்டா ஒரு இன்ட்ராடேல 15 மினிட்ஸ்ல எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற லெவல் வரைக்கும் இப்போ நமக்கு வந்துருச்சு. சரிங்களா? அதுல நான் இது என்ன மாதிரி சொல்றேன்னா இப்போ பாருங்க ஒரு லோ, ஒரு ஹை, எகெயின் லோ. இப்போ எங்க இருக்கு? ஹைல இருக்கு. இதுக்கு மேல பிரேக் அவுட் பண்ற பட்சத்துல இந்த கன்சிடரேஷன் சப்போஸ் இங்க பிரேக் அவுட் பண்ணாம இதுக்கு கீழே இறங்குதுன்னு வச்சுங்க, இந்த லெவல வந்து ரீச் பண்ண ட்ரை பண்ணும். சரிங்களா? ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ பாருங்களேன், இங்க இருந்து போயிட்டு இருக்க லோ வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணி அது கூட போயிட்டு இருக்கு பாருங்க. தெரியுதுங்களா? சப்போர்ட் பாயிண்ட் ஆகும், இந்த இடம் சப்போர்ட் ஆகும், இங்கேயும் இப்போ சப்போர்ட் ப்ளஸ் கன்சல்டேஷன்ல இருக்கு. ஸோ இந்த ஜோனு ப்ரீவியஸ் டேவோட லோ, இந்த லோ உடைக்கிற பட்சத்தில் 19,200 உடைச்சிச்சுன்னா அடுத்து எங்க வரும்? 19,170 இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கேப்பை ஃபில் பண்ண ட்ரை பண்ணும். சரிங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த பாயிண்ட்டையும் மார்க் பண்ணி டாட்டட் லைன் வச்சிடலாம். ஏன்னா இப்போ ஒரு 15 மினிட்ஸ்ல கேண்டில் இங்க வந்துட்டு ஸோ டவுன் ட்ரெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கூட இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு திருப்பி ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்றோம், இந்த 19,177 லெவலில் மார்க் பண்றோம். ஒன்ஸ் மார்க்கெட் இந்த லெவலை உடைக்குதுன்னு வச்சுங்க, எங்க 19,177 இந்த ரீஜனுக்கு கீழே உடைச்சிச்சுன்னா திருப்பி அடுத்து கண்டிப்பா இங்க தான் வரணும். 19,064 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்ல இந்த இடத்துலயே வந்து ஒரு கன்சல்டேஷன் நடந்து கூட கீழே இறங்கும். சரிங்களா? ஸோ அப் ட்ரெண்டா இருந்தா 19,350 இந்த ரீஜனுக்கு மேல பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் கண்டினியூ பண்ணா 19,500 வரைக்கும். அப்படி இல்ல சப்போஸ் உடைக்குது கீழே டவுன் ட்ரெண்ட் வருதுன்னா குளோபல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி 19,077 வரைக்கும் கீழே இறங்க வாய்ப்பு உண்டு. இதுக்கு கீழே உடைச்சிச்சுன்னா மார்க்கெட் அடுத்து 19,063யும் இந்த லெவல் உடைக்கிற பட்சத்துல 18,980 வந்து ஒரு சின்ன ரீடெஸ்ட் கொடுத்துட்டு திருப்பி இந்த 19,000 லெவல்ல வந்து ஒரு கன்சல்டேஷன் நடக்க வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நிஃப்டி என்ன மாதிரியான ட்ரெண்டில் இருக்குது, மண்டே நம்ம இதை எப்படி அப்ரோச் பண்ணோம், எங்கே சப்போர்ட் பாயிண்ட் இருக்குது, எங்கே ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குது, எந்த ட்ரெண்டுக்குள்ள மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை லேர்ன் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதில் ஆட் ஆகிக்கோங்க. உங்களுக்கு ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா அதில் இந்த வீடியோட கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? எஃப்ஐ டேட்டா ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் ட்ரேடிங் செக்ஷன் அதாவது இன்னைக்கு வந்து எஃப்ஐஎஸ் வந்து 12 கோடிக்கு செல்லிங்ல இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அடுத்து இப்போ லைவ்ல இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து 8:30 மணிக்கு இன்னைக்கு நைட்டு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டூ ஜோன்ஸ் வந்து 0.48% பாசிட்டிவ்லையும், எஸ்என்பி வந்து 0.8லையும், நாஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் 0.8 லெவல் பர்சன்டேஜ்லையும் வந்து பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது க்ளோஸ் ஆகிற லெவலில் பேஸ் பண்ணி நமக்கு கிஃப்ட் நிஃப்டி என்ன மாதிரி கண்டிஷனில் காட்டுதுங்கிறத பேஸ் பண்ணி அடுத்த ட்ரேடை நம்ம மண்டே மார்னிங் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.